உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஒருபோதும் மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. மறப்போம், மன்னிப்போம். ஒருபோதும் பொறுமையையும் உழைப்பையும் கைவிடாதீங்க. மற்றவங்களுக்காக வாழணுமே தவிர மற்றவங்களை அழிச்சு மேல வரணும்னு நினைக்க கூடாது. இதையெல்லாம் நான் சொல்லலைங்க. கலைவாணியின் மொத்த அருளும் கிடைச்ச ஒருத்தவங்க பாடினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு குரல் வளத்தை கொண்ட பின்னணி பாடகி வாணி ஜெயராம் சொன்னதுங்க. வாணி ஜெயராம் அவங்களோட இயற்பெயர் கலைவாணி. இந்திய சினிமாவில் தான் பாடிய பாடல்கள் மூலம் ரசிகர்களின் மனதில் இன்று வரை குடியிருப்பவர் தான் தமிழ்நாட்டில் வேலூரில் பிறந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராம். வாணி ஜெயராம் அவரது வீட்டில் 8வது மகளாக பிறந்தார். 1974 ஆண்டு தீர்க்க சுமங்கலி என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலி இயற்றிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடலை பாடி தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அதன் பின்னர் 7 ஸ்வரங்களுக்குள், கேள்வியின் நாயகனே, என்னுள்ளே எங்கும் ஏங்கும் கீதம் என வரிசையாக இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே மனதில் நீங்கா இடம்பெற்றன.